வால். ஸோ இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MCQs. ஓகேவா? ஸோ MCQs. ஸோ வந்து என்ன டார்கெட் அப்படின்னா more than 1000 கொஸ்டின் அட் த எண்ட் ஆஃப் வந்து 31st March வந்து ஃபினிஷ் பண்ணக்கூடியது நம்மளோட டார்கெட். சரியா? ஸோ ஆல்ரெடி வந்து 20 MCQs வந்து நான் போட்டுட்டேன். அதாவது ஒரு டேக்கு வந்து 10 கொஷின்ஸ் பர் டே. அப்படியே தான் நான் 20 அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லெக்சரில் வந்து 21 to 30 பார்க்க போகிறோம். வாங்க லெக்சருக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 21th கொஸ்டின். ஓகேவா? ஸோ 21 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் டூ ரெசிஸ்டன்ஸ். ஓகே, டூ பாடிஸ், டெம்பரேச்சர் ஆஃப் டூ பாடிஸோட டெம்பரேச்சர் இஸ் மெஷர்ட் பை தெர்மோமீட்டர். சரியா? தெர்மோமீட்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, அதில் என்ன சொல்லியிருக்காங்க, T1 வந்து வேல்யூ கொடுத்தாங்க அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து T2 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5. ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அண்டு எரர். ஓகேவா? ஸோ எரர் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எரரில் வந்து ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எரரில் வந்து ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போது ஒரு குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ ஒரு குவான்டிட்டி இருக்குது, அது வந்து என்ன பண்ணுறோன்னா ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணுறோம், டூ குவான்டிட்டிஸ். ஓகேவா? இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு குவான்டிட்டி A அண்ட் அனதர் குவான்டிட்டி V இருக்குது. ஸோ ரெண்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ Z ஈக்குவல் டு என்னது A + B ஆர் Z ஈக்குவல் டு A - B ரெண்டு வேணா இருக்கலாம். பட் அதோட எரர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, புரியுதா? ஸோ பட் அதோட எரர் என்ன கிடைக்கும்னா, அதாவது டெல்டா Z வந்து எப்படி கிடைக்கும்னா ரெண்டோட ஆட் தான். ஓகே, டெல்டா A + டெல்டா B. ஓகே, ஸோ டெல்டா A + டெல்டா B அவ்வளோதான். ஸோ இதான் வந்து டெல்டா Z. அதாவது A வந்து ரெண்டையும் ஆட் பண்ணலாம் ஆர் சப்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆட் ஆர் ஓகேவா? ஸோ ஆர் சப்ட்ராக்ட். ஓகேவா? என்ன ஃபைனல் எரர் கிடைக்கும், டெல்டா Z ஈக்குவல் டு டெல்டா A + டெல்டா B. இங்கே வந்து இங்கே கண்டிப்பாக வந்து என்ன இருக்காது, 1 and only ரெண்டையும் ஆட் மட்டும் தான் பண்ணணும். புரியுதா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னா, அதாவது ஸோ எரர் வந்து டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, 2 டெம்பரேச்சர்ஸ். புரியுதா? T1 கொடுத்தாச்சு, T2 கொடுத்தாச்சு. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகே, அண்ட் எரர் இன் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னது, T2 - T1. ஓகேவா? டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? ஸோ T2 வந்து என்னது, ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். அதாவது இது வந்து X, இது வந்து A, இது Bன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை வந்து மைனஸ் பண்ணணும். பட் எரர் என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்போ என்ன கிடைக்கும், 50 மைனஸ் எவ்வளோ 20. சரியா? ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் என்ன சொன்னான்னு ஆட் பண்ணணும். ஓகேவா? அது எதில் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். எரரை வந்து என்ன பண்ணும், ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ எவ்வளோ 0.5 + 0.5. புரியுதா? அப்போ எவ்வளோ கிடைக்கும், 30 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ ஆன்சர் என்னது, 30 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரி செல்சியஸ். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. கரெக்டா? ஸோ இதான் வந்து எரரை பொறுத்தவரைக்கும். அதாவது என்னது, எரர் வந்து ஆடாக இருக்கலாம் ஆர் சப்ட்ராக்டாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கலாம், ரெண்டையும் ஆட் பண்ணலாம், இல்லைனா அதை என்ன பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம். பட் வந்து அதோட எரர்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா ஒன்லி அடிஷனாக தான் இருக்கும். ஓகே, டெல்டா A + டெல்டா B தான் இருக்கும். இந்த சம் புரிஞ்சிச்சுல? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 22 என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா அதுவும் சேம் முன்னாடி பார்த்த கான்செப்டில் தான். 2 ரெசிஸ்டர்ஸ். சரி, 2 ரெசிஸ்டர் கொடுத்துட்டீங்க, வேறு என்ன கொடுத்துருக்காங்க, R1 கொடுத்துட்டாங்க அண்ட் R2 கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு கனெக்டட் இன் சீரீஸ். புரியுதா? சீரீஸில் கனெக்டாக இருக்குது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சீரீஸை பொறுத்தவரைக்கும் இது வந்து 12th கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வரும். சீரீஸு அண்ட் பேரலல். ஓகேவா? சீரீஸ் அண்ட் பேரலல். சீரீஸ் அப்படின்னா ஆர் டோட்டல் வந்து எவ்வளோ, பார்த்து RS. ஓகேவா? ஸோ RS எவ்வளோ இருக்கும் அப்படின்னா R1 + R2 டைரெக்டாக ஆட் பண்ண வேண்டியதான். இதே பேரலல் அப்படின்னா 1/R1 ஈக்குவல் டு 1/R1, அதாவது 1/RP ஈக்குவல் டு 1/R1 + 1/R2. புரியுதா? ஸோ இதான் இங்கே ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ ஆட் ஆர் சப்ராக்ட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து என்ன பண்ணணும், எரர்ஸையும் ஆட் பண்ணணும். பண்ணலாமா? ஸோ R1 எவ்வளோ ஆட் பண்ணலாம், R சீரீஸ். ஓகே, ஸோ R இன் சீரீஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இதில் எவ்வளோ, R1 எவ்வளோ இருக்குது 300 ப்ளஸ் R2 எவ்வளோ இருக்குது 500. ஓகே, அண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இது என்னது 4, அங்கே வந்து 3, 4 + 3, தட்ஸ் இட். அப்போ எவ்வளோ கிடைக்கும், 800 ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. அப்போ ஆன்சர் என்னது, ஆன்சர் இஸ் வாட், B ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து 20
செகண்ட் கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 23rd வந்து இப்போ பார்த்த அதே கான்செப்ட்டு. ஸோ என்னென்னா பேரலல் கேட்டிருக்காங்க. புரியுதா? பேரலல்லாம் என்ன சொன்னேன்? 1/rp which is equal to 1/r1 plus 1/r2. கரெக்டாக? இது வந்து அடிஷன் கிடையாது. பிகாஸ் வந்து இது எப்படி கொண்டு வரும்? எல்சிஎம் எடுத்தா r1 into r2 மேலே என்ன கிடைக்கும்? r1 plus r2. ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷனில் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கான்செப்ட் பார்க்கலாமா? ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ ஆட் ஆர் சப்ராக்ட் புரிஞ்சில்ல? ஆட் ஆர் சப்ராக்ட் பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ரெண்டும் வந்து எரரை வந்து ஆட் பண்ணணும். அது வந்து பாசிட்டிவ் இருக்கலாம், அதாவது ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். பட் வந்து அதோட எரர் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஆட் பண்ணணும். புரியுதா? இதே வந்து இப்போ வந்து z ஈக்குவல் டு, ஓகேவா? ஸோ z ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் மல்டிப்ளிகேஷன், z ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஒய் டிவிஷன். ஸோ ரெண்டுமே வந்து இருக்குது. இதோட எரர் காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எரர் காம்பினேஷன் டெல்டா z by z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் டெல்டா ஒய் டிவைடட் பை ஒய். தட்ஸ் இட். புரிஞ்சதில்ல? ஓகேவா? ஸோ இதே தான். இங்கே வந்து எந்த ஒரு சைன் சேஞ்சும் இருக்காது. மைனஸோ இங்கே வர சான்ஸ் கிடையாது. ஸோ இதான். அப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷனாக இருக்கலாம். அதோட எரர் காம்பினேஷன் எப்படி வரும் அப்படின்னா, டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் அண்ட் டெல்டா ஒய் டிவைட் பை ஒய். கான்செப்ட் பார்த்தாச்சா? இப்போ கொஸ்டினுக்கு போகலாமா? என்ன கொஸ்டின்? r1 என்ன கொடுத்துருக்காங்க? r1 கொடுத்தாச்சு, r2 கொடுத்தாச்சு. ஸோ அப்போ rp ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? rp என்னென்னு? ஓகே. ஸோ rp ஈக்குவல் டு 1/r1 ப்ளஸ் 1/r2 வந்தாச்சா? அப்போ 1/r1 என்னது? ஓகே. ஸோ 1/r1 என்னது? 100 ப்ளஸ் 1/r2 எவ்வளோ? 200. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 3 டிவைடட் பை 200 கிடைக்குமா? ஓகே, சாரி, 1/r1 rp. ஸோ அப்போ டோட்டலாக வந்து 1/rp ஈக்குவல் டு 3/200 அப்படின்னா rpயோட வேல்யூ என்ன இருக்கும்? rpயோட வேல்யூ, ஓகே. ஸோ இருங்க வர ஸோ rpயோட வேல்யூ என்ன இருக்கும்? rp ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 200. கரெக்டாக? ஸோ அங்கே என்ன பார்த்தோம்? 1/rp ஈக்குவல் டு என்ன கிடச்சிச்சு? 200 டிவைடட் பை என்ன கிடச்சிச்சு? 3 கிடச்சிச்சா? ஸோ சாரி, 1/rp தான் வந்து 200 டிவைட் பை 3. 1/rp தான் 300 டிவைட் பை 2. அப்போ rp அப்படின்னு வரும்போது என்ன கிடைக்குன்னா 200 டிவைட் பை 3. ஓகே. ஸோ 200 டிவைட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் rpயோட வேல்யூ. அப்போ rp எவ்வளோ? 200 டிவைடட் பை 3. 200 டிவைட் பை 3யோட வேல்யூ என்ன? ஓகே. ஸோ கேன்சல் பண்ணால் 6 and 6 பாயிண்ட் and 7. ஸோ 66.7 ஓம் வந்து கிடைக்கும். இது வந்து என்னது? rp. புரிஞ்சுதா? rp கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ எரரோட ப்ரொபகேஷன் பார்ப்போமா? எரரோட ப்ரொபகேஷன் எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? இட் மீன்ஸ் வந்து என்னென்னா z ஈக்குவல் டு, ஓகேவா? ஸோ z ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம்? 2r டிவைட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ 1/r1 டிவைட் பை 1/r2 2 டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1/r1 into r2. ஓகேவா? ஸோ இட் மீன்ஸ் வந்து என்னது? டிவைடட் பை 2r இருக்குன்னு அர்த்தம். அதாவது 1/r ஸ்கொயர்ட். புரிஞ்சுதா? r ஸ்கொயர்டு r1 இருக்கலாம், r2 இருக்கலாம், பட் r ஸ்கொயர்ட். அப்போது இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ வந்து டெல்டா இசட் பை இசட் வந்து தெரியணும். கரெக்டாக? டெல்டா இசட் பை இசட், அதான் வந்து எரரோட ப்ரொபகேஷன். அப்போ டெல்டா இசட் பை இசட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாமா? டெல்டா இசட் பை இசட் ஃபார்முலா என்ன சொன்னேன் நான்? டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா சொன்னேன்? ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டெல்டா ஒய் டிவைடட் பை ஒய். கரெக்டாக? ஸோ இப்போ இதை இங்கே இந்த ஆருக்கு அப்ளை பண்ணுவோமா? ஆருக்கு அப்ளை பண்ணோன்னா டெல்டா என்னது? ஆர்பி டோட்டல் டிவைடட் பை அங்கே என்ன பார்த்தோம் நம்ம? இசட் வரும்போது r ஸ்கொயர்டு வந்துச்சு, 1/r ஸ்கொயர்ட். அப்போ இங்கே டெல்டா ஆர்பி டிவைட் பை ஆர்பி ஸ்கொயர்டு வருமா? ஓகே. ஸோ ஈக்குவல் டு டெல்டா r1 டிவைடட் பை r1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் டெல்டா r2 டிவைடட் பை r2 ஸ்கொயர்ட். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா.
ஓகே, ஃபார்முலாவில் இந்த சம்மில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெல்டா ஆர்பி தான் தெரியணும். அதனால் டெல்டா ஆர்பியை இந்த சைடு வச்சுட்டு ஆர்பி ஸ்கொயர்டாக அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஓகேவா? அப்போ கொண்டு போனால் ரெண்டுக்குமே வருமா? ஸோ இதுக்கும் வரும். ஓகே, ஹோலாக தான் வந்து ஆர்பி வரும். அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். டெல்டா R1 இன்ட்டு ஆர்பி டிவைடட் பை R1 த ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதா? அதாவது இங்கே ஆல்ரெடி வந்து என்ன இருக்குது அப்படின்னா R1 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஆர்பி ஸ்கொயரை நான் இங்கே கொண்டு போகிறேன். கொண்டு போகும்போது ஹோல் ஸ்கொயர் எழுதுகிறேன். கரெக்டாக? அப்போ டெல்டா R1 இன்ட்டு ஆர்பி டிவைட் பை R1 த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும்? ப்ளஸ் டெல்டா R2 இன்ட்டு என்ன கிடைக்கும்? ஆர்பி டிவைடட் பை R1 த ஹோல் ஸ்கொயர். சரியா? சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ண வேல்யூஸ் போட்டு ஓகே, அவ்வளோதான் வந்து அது வந்து என்ன பண்ணுற வேல்யூஸ் போட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ என்னென்ன வேல்யூஸ் பார்க்கலாமா? ஓகே, ஸோ என்ன கிடச்சிச்சு? டெல்டா ஆர்பி ஈக்குவல் டு என்ன கிடச்சிச்சு? டெல்டா R1 இன்ட்டு ஆர்பி டிவைடட் பை R1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா R2 இன்ட்டு ஆர்பி டிவைடட் பை R1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோமா? நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? டெல்டா ஆர்பியோட வேல்யூ ஓகே, டெல்டா R1 என்னது 3 இன்ட்டு ஆர்பியோட வேல்யூ என்ன? 6.67 டிவைடட் பை R1 வேல்யூ என்ன? 100 ஓகே, தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா R2 வேல்யூ என்ன? 4 இன்ட்டு ஆர்பியோட வேல்யூ 66.7 டிவைடட் பை 100 தி ஹோல் ஸ்கொயர். இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெல்டா ஆர்பியோட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஆல்ரெடி ஆர்பி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ டெல்டா ஆர்பி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அதில்? ஸோ இது 200. ஓகே, ஸோ 200 இப்போ என்ன அப்படின்னா ஓகே, ஸோ 66.7 டிவைட் 100 வந்து எழுத காமனாக இருக்கா? ஸோ காமனாக வெளியே எடுத்துருங்க. 66.7 டிவைடட் பை 100 ஓகே, டிவைட் பை 100 தி ஹோல் ஸ்கொயர் காமனாக எடுத்தாச்சு. ஸோ அப்போ மீது என்ன இருக்கும்? 3 இருக்குமா? ப்ளஸ் அங்கே என்ன இருக்கும்? 4 இன்ட்டு 200ல் 100 தான் வெளியே எடுத்தாச்சு. கரெக்டாக? அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? அதாவது 200 இருக்குது. ஸோ அதில் ஒரு 100 எடுத்தாச்சு. அப்போ என்ன கிடைக்கும்? 1/100 ஸ்கொயர் அப்படி இருக்குமா? கரெக்டு தான். 100 ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு. ஸோ இப்போ 100 ஸ்கொயர் அப்படி இருக்கும். அப்போ 1/, வந்து என்ன இருக்கும்? 1000 இருக்கும். 1/1000. சரியா? ஸோ இப்போ இதை சிம்பிளி பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணியாது 60 ஓகே, ஸோ 66.7 டிவைட் பை 100 66.7 டிவைடட் பை 100 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? 66.7 டிவைட் பை 100 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு வந்து என்ன கிடச்சிச்சு? 3 + 4 டிவைட் பை 100 ஸ்கொயர். அது எப்படி எழுதலாம்? 1000 அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? 66.100 அப்படின்னா 0.667 தி ஹோல் ஸ்கொயர். உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, கேல்குலேஷன் கூட ஈஸியாக இருக்கும்னா ஃபுல்லாக நான் போட்டு காமிக்கிறேன். சரியா? 3 + 3 டிஜிட் தள்ளி வந்துடும். அப்போ 0.004. அப்போ என்ன கிடைக்கும்? 3.004. இங்கே வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் வந்து எவ்வளோ கிடைக்குன்னா ஓகே லென்த்தியாக வரும். நான் ஒன்லி வந்து 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது என்ன கிடைக்குன்னா 0.44 வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ 1.18 கிடைக்கும். ஓகே, ஸோ 1.18 கிடைக்கும். அப்போ டெல்டா ஆரோட வேல்யூ இது. ஆல்ரெடி என்ன பண்ணால் நம்ம ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? எது 1.8 கிடச்சிருக்கு? ஓகே, அதாவது ஸோ ஆர் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? ஆரோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 66.7. டெல்டா ஆரோட வேல்யூவில் கிடச்சிச்சு 1.8. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ஸோ ஒன்றும் இல்லை, நான் வந்து ஃபுல்லாக கேல்குலேஷன் போட்டதுனால இவ்வளோ லென்த்தாக வந்துச்சு. ஈஸியான சம் தான். என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும்? ஆர் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆரை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 1/R1 ப்ளஸ் அதாவது ஆர்பி பேரலல்னால பின்னு வச்சுக்கிறேன். 1/R1 ப்ளஸ் 1/R2 இதை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? டெல்டா ஆரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டெல்டா ஆர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டெல்டா ஆர் டிவைடட் பை டெல்டா ஆர்பி டிவைடட் பை ஆர்பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு டெல்டா R1 டிவைடட் பை R1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் டெல்டா R2 டிவைடட் பை R2 ஸ்கொயர்ட். ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து இது கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா
66.7 into 1.8 ஓம் வந்து கிடச்சிச்சு. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஒரு எரர் வச்சு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன அப்படின்னா இப்போ வந்து எரர் வந்து ஆடு சப்ராக்ட் பார்த்தாச்சா? ஆட் பண்ணோன்னா இப்படி வந்து எழுதணும், சப்ராக்ட்டு அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்படின்னா பார்த்தாச்சு. இப்போ ஒரே பவர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ y = x power n இருக்குது. ஓகே, திஸ் இஸ் எரர். ஸோ அது பர்சன்டேஜ் எரர் எப்படி எழுதுவோம் அப்படின்னா n × Δx / x எழுதுவோம். புரியுதா? அதாவது பவரில் உள்ளதை முன்னாடி கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி தான் சம். என்ன கொஷின் பார்க்கலாமா? என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஸோ பர்சன்டேஜ் எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அண்டு ஸ்பீட் ஆர் வந்து 2% அண்ட் 3% ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, அப்போ மாஸ் வந்து எவ்வளோ? 2% அண்ட் வந்து ஸ்பீடு. ஓகே, ஸ்பீடு வந்து எவ்வளோ? 3%. ஓகே, ஸோ the error in the estimation of kinetic energy. kinetic energy ஃபார்முலா தெரியல. kinetic energy = ½ mv². ஓகேவா? ஸோ kinetic energy = ½ m × v². ஸோ இதில் ½ வந்து நம்பர்னால ஓகேவா? ஸோ நம்பர்னால கேல்குலேஷன் எடுத்துக்க வேணாம். ஸோ mv². அப்போ இங்கே வந்து என்னது? m⁻1. இது பவர் பேஸ் பண்ணுது. ஸோ m⁻1 v⁻2. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு எரரு? 1 × ஓகேவா? ஸோ 1 × m ஓட பர்சன்டேஜ் எவ்வளோ? 2. ஓகே, ஸோ ப்ளஸ் 2 × v ஓடது எவ்வளோ? 3. அப்போ 1 + 2 எவ்வளோ? ஓகே, 1 × 2 2 ப்ளஸ் 2 × 3 6 ஈக்குவல் டு எவ்வளோ? 8%. தட்ஸ் இட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். முடிஞ்சதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே மெத்தடை யூஸ் பண்ணி சிம்பிளான சம். ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பவர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அது வந்து மைனஸாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம், டிவைட் பை இருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பவர்ஸோட எரர் எவ்வளோ மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து ஏ 1% ஏ, இது பி 2, சி வந்து 2 அண்ட் டி வந்து 4. ஓகேவா? ஸோ போடலாமா? ஏவோடது என்னது? 2. 2 × ஏவோடது எவ்வளோ? 1 ப்ளஸ் பிக்கு பவர் என்ன? 3. 3 × பியோட எரர் எவ்வளோ? 2 ப்ளஸ் சி பவர் 5/2 × சியோட எரர் எவ்வளோ? 2 ப்ளஸ் டியோடது என்ன? -2 இருக்குன்னு -2 போட்டுறாதீங்க. பிகாஸ் நான் தான் சொல்லிட்டேன், பவரில் வந்து என்ன இருந்தாலும் என்ன பண்ணணும்? ப்ளஸில் தான் எழுதணும். ஏன்னா வந்து d/2 எப்படி வரும்? /d² வருமா? அதை பேஸ் பண்ணி தான். அப்போ என்னது? 2 × டியோடது எவ்வளோ? 4. ஃபுல்லாக இதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். புரியுதா? d × 4. ஓகேவா? ஸோ அப்போ போடலாமா? என்ன கேல்குலேஷன் அப்படின்னா இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். சரியா? அப்போ 2 + 6 + 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ 5 + 2 × 4. 2 × 4 8. ஓகேவா? ஸோ 2 + 6 8. 2 + 6 8. ஸோ இங்கே ஒரு 8. 8 + 6 8 எவ்வளோ? 16. ஓகேவா? 16 + 5 21. அப்போ ஆன்சர் என்ன? 21%. தட்ஸ் இட். அப்போ எக்ஸ் பவர் என்ன அப்படின்னு என்னது? பவரை முன்னாடி கொண்டு வந்து அதோட எரரை வந்து மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா the period of oscillation of simple pendulum is. ஓகேவா? ஸோ இது வந்து இதுவும் எரரை பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ இதுவும் வந்து என்ன அப்படின்னா அவங்க எரரை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? ஓகே, ஸோ என்ன அப்படின்னா the period of oscillation of simple pendulum is வந்து t = 2π கொடுத்தாச்சு. ஓகே, மெஷர்டு வேல்யூ லென்த் வந்து 10 cm, அதோட அக்யூரன்சி எவ்வளோ? 1 mm, அண்ட் டைம் ஃபார் வந்து 100 oscillation. ஓகே, 100 வந்து நம்பர் ஆஃப் ஆக்சிலேஷன்ஸ். ஓகே, of pendulum is found to be 15 seconds using a wristwatch. 1 second is the resolution. What is the accuracy in the determination of g? ஓகே, ஒன்றுமே இல்லை. accuracy of g அப்படின்னா ΔG/g கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுவும் வந்து எரர் மாதிரி தான். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சரியா? ஸோ பார்க்கலாமா என்ன பண்ணலான்னு? ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது லென்த்து. ஓகே, ஸோ பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுவோமா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? t = டைம் பீரியட் = 2π. டைம் பீரியட் = என்னது? 2π × √L/g. ஓகேவா? ஸோ 2π × √L/g. இதில் என்ன பண்ணலாம்? ரெண்டு சைடு வந்து ஸ்கொயர் எடுப்போமா? ஸ்கொயர் எடுத்தால் என்ன கிடைக்கும்? t² = ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்தால் t² என்ன கிடைக்கும்? 4π² × L/g கிடைக்குமா? ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு g தான் தேவை. கரெக்டாக? g தான் தேவை. ஸோ இப்போ g என்சே கொண்டு போயிடுவோமா? அப்போ g = என்ன கிடைக்கும்? 4π² × L/t².
இப்போ இதில் நம்மளுக்கு வந்து 4 பை ஸ்கொயர்டும் ஓகே 4 பை ஸ்கொயர்டும் அண்டு இந்த ஓகே 4 பை ஸ்கொயர் நம்பர் வந்து தேவையில்லை ஓகே அதனால் அதை விட்டுறலாம். அப்போது ஜியோடது இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது எல் அண்ட் இன்வர்ஸ்லி என்னது டி பவர் டி ஸ்கொயர். இதை மட்டும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு இந்த சமயம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சரியா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன கிவன் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா. ஸோ லென்த் என்னது லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் அண்ட் அதோடைய அக்யூரன்சி எவ்வளோ 1 மில்லிமீட்டர். ஸோ 1 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவோம் 1/10 சென்டிமீட்டர். இட் மீன்ஸ் வந்து என்னது 0.1 சென்டிமீட்டர் புரியுதா. இப்போ இதோட லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிப்போமா ஓகேவா. ஸோ இதோட லென்த்தோட லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஓகே என்ன கிடைக்கும் 0.1 அதாவது அக்யூரன்சி டிவைடட் பை என்னது டிவைடட் பை லென்த்து. ஸோ 10 இப்படி தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்குது 15 செகண்டு ஓகே ரிஸ்வாட்சோடைய 1 செகண்ட் ரெசல்யூஷன் இதுவும் அதே மாதிரி தான். இது எவ்வளோ இருக்குது 15 செகண்டா 15 செகண்டுக்கு ரெசல்யூஷன் எவ்வளோ 1 செகண்ட். அப்போ 1/15 எதோடது டைம் பீரியடோடது புரியுதா. ஸோ இப்போ இதை வச்சு ஈஸியாக டெல்டா ஜியை கண்டுபிடிச்சிடலாமா. டெல்டா ஜி நம்ம என்ன பார்த்தோம் அதாவது ஃபஸ்ட்டு ஜி என்ன பார்த்தோம் ஜி = எல் டிவைடட் பை டி ஸ்கொயர் வேல்யூஸ் அதாவது நம்பர்ஸை விட்டுட்டு பார்த்தோன்னா இதான் கிடச்சிச்சு சரியா. அப்போ இங்கே வந்து எல் அப்படின்னா என்ன சொன்னேன் எல் அப்படின்றது 1/0.1/10 கரெக்டாக. ஸோ 0.1 நீங்கள் தான் சொல்லி கொடுத்தேன் 10 இங்கே வந்து 1 மில்லிமீட்டர் அக்யூரன்சி சரியா. ப்ளஸ் 2 இன்ட்டு இதோடது என்னது பவர் வந்து 2 இருக்குது இது பவர் 1 இருக்குது. ஸோ அதனால் 1 இன்ட்டு ஓகேவா. ஸோ பவர் 2 இன்ட்டு இது எவ்வளோ 15 செகண்ட் ஓகே 1 செகண்ட் ரெசல்யூஷன் 15 செகண்ட் டோட்டலாக. அப்போ 15 இதை கேன்சல் பண்ணால் டெல்டா ஜி கிடச்சிருமா டெல்டா ஜியோட வேல்யூ ஓகேவா. ஸோ இப்போ இதை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஓகே. ஸோ 1.1 மீன்ஸ் வந்து 1/10 இன்ட்டு ஆல்ரெடி 10 இருக்குது. ஸோ அப்போ என்னது 1/100 ப்ளஸ் 2 இன்ட்டு 25 ஓகே. ஸோ 25 என்னது 1/25 ஓகே 1/100 ப்ளஸ் 1/25. ஸோ இது என்ன பண்ணலான்னு பார்ப்போமா ஓகே. ஸோ இது என்ன பண்ணலான்னு ஃபுல்லாக சால்வ் பண்ணுவோம். என்ன கிடச்சி நம்மளுக்கு டெல்டா ஜி/ஜி எவ்வளோ கிடச்சிச்சு 1/100 ப்ளஸ் 1/25 கரெக்டாக. இதை கேன்சல் பண்ணுவோம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 0.01 கிடைக்கும். ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 100 and 25 0.4 ஓகே 0.04 ஈக்குவல் டு எவ்வளோ 0.05. திஸ் இஸ் என்னது டெல்டா ஜி/ஜி. அவங்க கேட்டுருக்குது அக்யூரன்சி மீன்ஸ் என்னது அக்யூரன்சி மீன்ஸ் பர்சன்டேஜ் எரர். அப்போ டெல்டா ஜி/ஜியோட பர்சன்டேஜ் எரர் என்னது இன்ட்டு 100. அப்போது 0.05 100 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குமா. அப்போ இன்ட்டு 100 ஈக்குவல் டு என்னது 5%. தட்ஸ் இட். இவ்வளோ தான் ஆன்சர் என்ன பார்க்கலாமா. ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் டி புரிஞ்சுதா. ஸோ ஒன்றுமே பண்ணலை ஓகே. அதாவது ஜி இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர் ஓகே. அப்போ எல் அப்படின்றப்ப நம்ம என்ன பார்த்தோம் எல்லோடது வந்து அக்யூரன்சி பை வந்து லென்த்து பார்த்தோமா ஓகேவா. ஸோ 1/1 வந்து 0.1/10 அண்ட் இது வந்து 15 செகண்ட் அண்ட் இங்கே 1 செகண்ட். ஸோ இப்போ 1/15 தட்ஸ் இட். இந்த கொஷின் ஃபினிஷ். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணுது ஓகே. இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட ரூல்ஸ் வந்து ஓகே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதை தெரிஞ்சுட்டு இங்கே வருவோம் ஓகே. ஃபஸ்ட்டு ரூல்ஸு. ஸோ ரூல்ஸை பொறுத்தவரை நான் எப்பவுமே ரொம்ப அப்படியே வளவலன்லாம் சொல்ல மாட்டேன். ஃபுல்லாக எல்லாமே ஷார்ட்டாக தான் சொல்லுவேன் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஆல் நான் ஜீரோ இல்லாதது ஓகேவா. ஸோ நான் ஆல் நான் ஜீரோ ஓகே. ஸோ நான் ஜீரோ எல்லாமே வந்து என்னென்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கரெக்ட் போடுறேன். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் உண்டு அர்த்தம் ஓகே. நாட்னா இன்ட்டு போடுறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து என்னென்னா 0 எடுத்துக்கலாம் ஓகே. 0 பொறுத்தவரை என்னென்னா 3 கண்டிஷன்ஸு 0 பொறுத்தவரை என்ன கண்டிஷன் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஒன்று வந்து வித்தவுட் டெசிமல் ஒன்று வந்து என்னது வித்தவுட் டெசிமல் ஓகேவா. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா வித் டெசிமல். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா between 2 non-zero ஓகேவா. இது தனித்தனியாக படிச்சிருப்பீங்க 0 without decimal 0 with decimal 0 between 2 non-zero. இதை ஷார்ட்டாக நம்ம எழுத போகிறோம் ஓகே. அவ்வளோதான். இப்போ பார்க்கலாமா எது சிக்னிஃபிகண்ட் இல்லைன்னு. ஸோ வித்தவுட் டெசிமல் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் வந்து கிடையாது. வித்தவுட் டெசிமல் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் நாட். இதே வித் டெசிமல் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ரெசன். between 2 non-zero அப்படின்றது சிக்னிஃபிகண்ட் உண்டு சரியா. ஸோ நெக்ஸ்ட் ரூல்ஸ் போகலாமா. நெக்ஸ்ட் என்ன ரூல் அப்படின்னா ரூல் நம்பர் 3 ஓகேவா. ஸோ ரூல் நம்பர் 3 வந்து என்ன அப்படின்னா இப்போ 0 இருக்குது ஓகே. 0 இல்லை
ஓகே 0 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்பர் வந்து லெஸ் தென் 1 அட் மீன்ஸ் என்னது 0.0 அப்படின்னு கிடைக்கும்ல அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன ரூல்னா 2 ரூல். ஒன்று வந்து லெஃப்டாக இருந்தால் அங்கே வந்து சிக்னிஃபிகன்ட் கிடையாது, இதே ரைட்டாக இருந்தால் அங்கே சிக்னிஃபிகன்ட் ப்ரெசன்ட். ஓகே சிம்பிளாக இதான் வந்து படிக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒரு 2 தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா 10 பவர் 5 2 அது மாதிரி எது வேணால் இருக்கலாம். 10 பவர் எது வந்தாலுமே அது வந்து நான் சிக்னிஃபிகன்ட். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சிக்னிஃபிகன்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட அக்யூரன்சி வந்து அதிகமாக இருக்கும். ஓகே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட அக்யூரன்சி அதிகமாக இருக்கும். இவ்வளோ தான். இதுதான் சிக்னிஃபிகன்ட்டோடைய கொஞ்சம் சிம்பிள் கான்செப்ட். ஸோ கொஷின் என்ன, விச் ஆஃப் த ஃபாலோவிங், ஓகேவா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஸோ இப்போ தான் வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பற்றி ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா எது வந்து நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். கரெக்டாக ராங்கா? கரெக்ட். All zeros between two non-zero digits are significant. It also correct. So next third one பாருங்க. Greater the number of significant figures in a measurement, smaller is the percentage error. Okay, it also correct because வந்து greater significant na more accuracy. So அப்படின்றப்ப என்ன இருக்கும், percentage error வந்து smaller தான் இருக்கும். Next, the power of 10 is counted while counting the number of significant figures. ஓகேவா? ஸோ 10 பவரை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே திஸ் இஸ் ராங். நான் என்ன சொன்னேன், எனிதிங் பவர் 10 பவர் என்ன வேணால் இருக்கலாம், பட் அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ 10 பவர் 1 10 ஸ்கொயர்ட். ஓகே இதெல்லாம் வந்து நாட் கன்சிடர் இன் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஸோ அப்போ எது இன்கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து இன்கரெக்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் வந்து பார்த்துருந்தோம். அதாவது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை வந்து ஆட் பண்ணோம் அதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்து வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அது வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி பார்த்துருவோம். என்ன அப்படின்னா பார்க்கலாமா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, அடிஷன் ஆர் சப்ராக்ஷன். அடிஷன், ஆட் ஆர் சப்ராக்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன். ஓகே ஸோ ஆட் ஆர் சப்ராக்ட், மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் அப்படின்னா வந்து எப்படி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னு பார்க்கணும். ஓகே பார்க்கலாமா? ஸோ இது பொறுத்தவரை நீ ஒரே ஒரு வேர்ட் மைண்டில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா டெசிமல் பாயிண்ட். ஆட் ஆர் சப்ராக்ட் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட். இதே வந்து மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் அப்படின்னா நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணும்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ என்ன இந்த ஒரு வேர்டு வச்சு எப்படி ஆன்சர் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். சரியா? இப்போது 2 வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ கொடுத்தாச்சு ப்ளஸ் பின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து டெசிமல் பாயிண்ட் பார்க்கணும். இப்போ 0.252 அந்த மாதிரி இருக்குன்னு வைங்க, டெசிமல் பாயிண்ட்டோட நம்பர் கவுண்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ டெசிமல் பாயிண்ட்டோட நம்பர் கவுண்ட் பண்ணும்போது எதுக்கு வந்து லீஸ்ட்டாக வருதோ அதே அளவு டெசிமல் பாயிண்ட் வந்து ஆன்சருக்கு நம்மளுக்கு கிடைக்கணும். புரியுதா? வர ஆன்சருக்கும் அதே அளவு கிடைக்கணும். இது இப்போ வந்து 0.252 இருக்குது, இது வந்து 0.25 மட்டும் கிடைங்க. 1.25 இது வந்து 1.252. புரியுதா? இது வந்து லீஸ்ட் டெசிமல் பாயிண்ட் இது பி. அப்போ 3 டெசிமல் பாயிண்ட் இருக்கா, அப்போ இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கணும், 3 தான் கிடைக்கணும். புரிஞ்சதில்ல? ஸோ அதே மாதிரி இங்கே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்க்கு என்ன மீனிங்னா இப்போ ஏ பி இருக்குது. ஸோ ரெண்டையும் வந்து மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணும்போது அதோடைய இப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் லீஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா வரக்கூடிய ஆன்சரோட சிக்னிஃபிகன்ட் என்ன இருக்கணும், சேமாக இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சிடும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டெசிமல் பாயிண்ட் வந்து எதுக்கு, ஆட் ஆர் செப்பரேட்டுக்கு, மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷனுக்கு வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கொஷினே. புரியுதா? கொஷினை பார்த்தா புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா தி வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ட் இஸ் 10.845 அண்ட் த கரண்ட். சரியா? ஸோ வேல்யூ வந்து ரெசிஸ்டனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரெசிஸ்டன்ட் வேல்யூ என்ன 10.845 அண்ட் கரண்ட் வந்து 3.23 ஆம்பியர். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளைனா என்ன சொன்னேன், மல்டிப்ளை அப்படின்னாலே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அப்போ எதுக்கு லீஸ்ட்டாக இருக்கோ அதான் பார்க்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ரெசிஸ்டன்ட் வேல்யூ என்ன 10.845 கரெக்டாக. அடுத்து வந்து என்னது கரண்ட். ஸோ கரண்ட்டோட வேல்யூ என்ன ஐ வந்து என்னது 3.23. ஸோ நம்மளுக்கு இதை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, 35.02935. ஓகேவா? ஸோ இதில் எந்த வோல்ட் அப்படின்னு கேட்டுக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் பாருங்கள். இதில் எத்தனை இருக்குது, 5 சிக்னிஃபிகன்ட். ஓகே ஸோ இதில் எத்தனை இருக்குது, 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், 3 சிக்னிஃபிகன்ட். ஓகேவா? ஸோ 3 சிக்னிஃபிகன்ட், அதில் 5 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன இருக்கணும், லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் எதில் இருக்கோ அதே நம்பர் சிக்னிஃபிகன்ட் ஆன்சருக்கு வந்துருக்கணும். அப்போ ஆன்சரும் என்ன இருக்கணும், 3 சிக்னிஃபிகன்ட் இருக்க மாதிரி தான் வரணும். அப்போ 3 சிக்னிஃபிகன்ட்னா என்ன பண்ணலாம்,
3 சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான் வரும் கரெக்டாக. அப்போ ஆன்சர் என்ன 35.0 வோல்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதே சேம் அந்த சிக்னிஃபிகண்ட் பேஸ் பண்ணி தான். ஸோ a cube has சைட் லென்த்து கொடுத்தாச்சு அண்ட் இட் வால்யூம் வந்து அப் டு கரெக்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏ எவ்வளோ 1.2 × 10⁻². ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து கண்டுபிடிக்கணும். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் 2 பிகாஸ் வந்து 10⁻² நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம் கணக்கில். ஓகேவா? எதுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகருக்கு வந்து இது வந்து கிடையாது. அப்போ 2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கணும் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கும், அதான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 4 ஆப்ஷனை இப்போ மல்டிப்ளை பண்ணலாம் இருக்காதிங்க. வேல்யூம் கேட்டுக்கோங்க. ஸோ நான் ஏ கியூப் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1.2 1.2 1.2 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்காதிங்க. இதை வச்சு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ 2 சிக்னிஃபிகண்ட் இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து ஆன்சர் வேணும். புரியுதா? அப்போ ஆன்சரில் எதுக்கு வந்து 2 இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ ஆப்ஷன் ஏக்கு வந்து எத்தனை சிக்னிஃபிகண்ட் இருக்குது 2, ஆப்ஷன் சிக்கு வந்து எவ்வளோ இருக்குது 3, ஆப்ஷன் பிக்கு வந்து எவ்வளோ இருக்குது 3, ஆப்ஷன் 4க்கு எவ்வளோ இருக்குது 4. அப்போ 2 சிக்னிஃபிகண்ட் எதுக்கு வந்திருக்கு ஆப்ஷன் ஏக்கு. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. தட்ஸ் இட். ஈஸியாக இருக்கா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்? இவ்வளோ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இஸ் 1.41 சென்டிமீட்டர். புரியுதா? ஸோ ஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளோ 1.41 சென்டிமீட்டர். இட்ஸ் வால்யூம் டு 1 அப்ராக்சிமேட். செம்ம ஈஸி. ஸோ 1.4 நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் எவ்வளோ 3. ஓகேவா? அப்போ ஆன்சரில் எதுக்கு 3 வருதோ அதான் ஆன்சர். அப்போது இதில் என்ன ஏல வந்து 4, சியில் வந்து எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் 3, பியில் வந்து எவ்வளோ 5 சிக்னிஃபிகண்ட் அண்ட் டியில் வந்து 3 சிக்னிஃபிகண்ட். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. பிகாஸ் வந்து என்ன அப்படின்னா டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்குமே வந்து என்னென்னா சேம் வந்து என்ன கிடைக்குது 3 தான் வருது. ஸோ இதில் நான் ஆன்சர் வந்து என்னென்னு சொல்கிறேன்னா சின்னு சொல்கிறேன். ஓகே, ஏன் சொல்கிறேன்னு சொல்லவா? இங்கே 1.41. ஸோ எப்படி மல்டிபிள் வேணால் என்ன கிடைக்கும் நம்ம டெசிமல் பாயிண்ட் வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி. இதுக்கு மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணி போட்டால் போதும். புரியுதா? இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ஆன்சர் என்ன வரும் டெசிமல் பாயிண்ட் உள்ள மாதிரி தான் வரும். அப்போ 3 இது 3 இது 3 இது ரெண்டில் எதுன்னு பார்க்கும்போது இதுதான் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதோட இன்னைக்கு கொஷின் முடியுது. ஸோ டுடே எவ்வளோ பார்த்துருக்கோம் 21 to 30 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, அதாவது 10 கொஷின் வந்து டுடே பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.